சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, நிறைய நாள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டு விட்டாய். இதற்கு மேல் உன்னை கஷ்டப்படுத்தினேன், ஆனால் உன்னுடைய மனமோ உடைந்து விடும். உன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அது அனைத்தும் நடந்தே நான் ஆக்குவேன். நீ என்னென்ன செய்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில்? சாயி, எனக்கு நிறைய ஆசைகள் உண்டு. அந்த ஆசைகள் அனைத்தையும் நடத்தி வையுங்கள். இதற்கு மேல் என்னால் அந்த ஆசைகள் எல்லாம் நடக்காமலோ இல்லை நடக்காமல் போனாலோ நான் தாங்க மாட்டேன். தயவு செய்து நான் எதெல்லாம் கேட்டேனோ எனக்கு கூடிய சீக்கிரமாக நடத்தி வையுங்கள். என்னை சோதித்தது போதும். வாழ்க்கையில் அளவுக்கு மீறி என்னை நீங்கள் சோதித்து விட்டீர்கள். இதற்கு மேல் நீங்கள் சோதித்தீர்கள், ஆனால் என்னால் தாங்கக்கூட முடியாது. தயவு செய்து என்னை காப்பாற்றி நல்வழி நடத்துங்கள் சாயி என்று நீ ஒவ்வொரு முறையும் என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்தாய் அல்லவா? நீ கேட்டுக்கொண்டே இருந்த அனைத்திற்கும் கூடிய விரைவில் விடிவு காலம் என்று ஒன்று வரப்போகிறது. ஆயுசுக்கும் நீ திருப்தியாக வாழ்வாய். ஆயுசுக்கும் உன் குடும்பத்தோடு நிம்மதியோடு வாழ்வாய். எந்த ஒரு நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் இது கிடைக்கவில்லை அது கிடைக்கவில்லை என்று சொல்ல முடியாத அளவுக்கு இன்பங்கள் ஆனதை உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொட்டி கொட்டி உனக்கு தரத்தான் போகிறேன். எதிர்பார்த்த நேரங்களில் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காத பொழுது மனமானது எந்தளவு உனக்கு வலிக்கும், அந்த வழிகளை நான் புரிந்து கொண்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயத்தின் மீது ஆசைப்பட்டாய், ஆனால் இதுவரைக்கும் எதுவுமே நடக்கவில்லை. அதையெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் ஏற்கனவே ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கவில்லையே, அப்படியென்றால் இதுவும் நடக்காதோ என்று ஒரு முடிவுக்கு வந்துவிட்டாய். அப்படியெல்லாம் அல்ல. ஒரு விஷயம் நடக்கவில்லை என்றால் அதற்கு ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பாகவே இருக்கும். அதை புரிந்து கொண்டாலே போதும். ஆனால் இங்கு இருப்பவர்கள் அதை புரிந்து கொள்வதே கிடையாதே. எல்லா நேரத்திலேயும் நான் அப்பொழுது இந்த தெய்வத்திடம் வேண்டினேன், இன்று வரைக்கும் அந்த தெய்வம் தரவில்லை என்று சொல்லி ஒவ்வொரு தெய்வத்திடமிருந்தும் விலகத்தானே செய்கிறார்கள். முக்கியமாக ஒரு விஷயம், திடீரென்று ஒரு தெய்வத்தை வணங்குகிறார்கள். அந்த நேரம் ஏதோ ஒரு சங்கடம் வந்தால் அந்த தெய்வம்தான் அந்த சங்கடத்திற்கு காரணம் என்று பெயரையும் வைத்து அவர்கள் மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் சொல்லி அந்த தெய்வத்தை ஒரு எதிரி போலவே ஆக்குகிறார்கள். இது எந்த விதத்தில் நியாயம் என்பது தெரியவே இல்லை. நானும் ஒவ்வொரு முறையும் சிலரை பார்க்கும் பொழுது தோன்றும், ஏன் இவர்கள் அனைவரும் அவர்களுடைய கர்ம வினைதான் அப்படி செய்கிறது என்று புரிந்து கொள்ளாமல், தெய்வம்தான் இப்படி செய்கிறது, இந்த தெய்வத்தை வணங்கினேன், இந்த தெய்வம்தான் இப்படி செய்தது என்று ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறார்கள்? தெய்வங்கள் ஆனது யாருக்கும் எப்பொழுதும் எந்த துரோகத்தையும் செய்வது இல்லையே. எல்லா தெய்வமும் பிள்ளைகளாகத்தானே பார்க்கிறது. இவர்களுடைய கர்ம வினை இவர்களை கஷ்டப்படுத்துகிறது என்றால் அது தெய்வம் எப்படி பொறுப்பாகும் என்று எனக்கு தோன்றும். சரி விடு தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டு விட்டாய். இதற்கு மேல் உனக்கு கஷ்டமென்று ஒன்று இல்லை. இதற்கு முன்பு எத்தனையோ விஷயங்கள் கஷ்டப்பட்டு இருக்கலாம், ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டமென்று ஒன்று கிடையவே கிடையாது. நல்லது மட்டுமே தான். இனி வரும் காலத்தில் ஒவ்வொரு நாளும் இனி இனிமையான நாள் மட்டும்தான். உன்னுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்துவிட்டோம் என்று நீ நினைத்து கொண்டு இருந்தாயோ அந்த அனைத்து விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது. நிறைய நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தோற்று போய் நின்றாய். யாருமே இல்லாமல் எல்லா விஷயத்திலேயும் உன்னை எல்லோரும் கஷ்டப்படுத்தி, நீ கஷ்டப்படும் பொழுது யாரும் உன்னை தூக்கி விடாமல் எல்லா நேரத்திலேயும் உனக்கு துன்பங்கள் தானே எல்லோரும் உன்னை சுற்றி இருந்தவர்கள் கொடுத்தார்கள். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வராது என்று ஆடினார்கள். ஆனால் தெய்வமும் இருக்கிறது, தெய்வத்திற்கு கண்ணும் இருக்கிறது. யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்படுத்தினார்களோ அவர்கள் எல்லாருமே உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து வியப்பார்கள். இது வெறும் ஆறுதலுக்கோ இல்லை பேச்சுக்கோ அல்ல, ஐயோ சாய் இப்படி சொல்லிட்டாரே என்று நீ சந்தோஷப்படுறதுக்காகவும் அல்ல.
இது உண்மையான ஒரு வாக்கு. உன்னுடைய வாழ்க்கை கீழே போனதற்கு சந்தோஷப்பட்ட ஆள் யார் தெரியுமா? உன்னுடைய கூடவே இருந்தவர்கள் தான். உன்னுடைய வாழ்க்கையில் யாரை நீ அதிகமாக நம்பினாயோ, நண்பன் என்ற ஒரு வார்த்தையோடு உன்னோடு இருந்தானோ, இரத்த உறவோடு இருந்தார்களோ அவர்கள்தான். இவர்கள் எல்லாரையும் நம்பினாய். ஆனால் கடைசியில் உனக்கு நல்ல பாடத்தை சொல்லிக் கொடுத்து விட்டார்கள். கஷ்டம் என்றால் அவர்கள் உதவுவார்கள் என்று நீ நினைத்தாய். ஏனென்றால் அவர்கள் கஷ்டப்படும் பொழுது நீ உதவினாய். அதனால்தான் நீ நினைத்தாய், நமக்கென்று ஒரு பிரச்சனை வந்தால் இவர்கள் அனைவருமே உதவுவார்கள் என்று. ஆனால் அவர்கள் யாருமே உதவவில்லை. நீ எப்பொழுது கஷ்டப்படுவாய் அதை பார்த்து வேடிக்கை பார்ப்போம் என்று ஒரு பொய்யாக உனக்கு காத்து கொண்டு இருந்தார்கள் என்பதை நீ இப்பொழுதுதான் உணர்ந்தாய். உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை பார்த்து விட்டாய். இதற்குமே கஷ்டத்தை பார்க்கவோ, உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை இழக்கவோ நான் விடவே மாட்டேன். நிறைய துரோகங்களை பார்த்தாய் அல்லவா? உனக்கு என்னென்ன தேவையோ அதை என்னிடம் நீ கேட்டு விட்டாய். இதற்கு முன்பெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் சாயி, மற்றவர்களை பார்த்து கொள்ளுங்கள், மற்றவர்கள் கூட இருப்பவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று இப்படித்தான் வேண்டினாய். ஆனால் இப்பொழுதுதான் சரியாக என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுங்கள் சாயி என்று நீ வேண்டுகிறாய். முன்பெல்லாம் என்னுடைய நண்பனுக்கு இந்த பிரச்சனை, அவனை காப்பாற்றுங்கள் என்று வேண்டிய வாயும் மனமும் இப்பொழுது என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுங்கள் என்று வேண்டுகிறது. அவ்வளவு அடி இப்பொழுதெல்லாம் மற்றவர்களுக்காக வேண்டுவது கூட கிடையாது. ஏனென்றால் எல்லாரும் உனக்கு துரோகம்தான் செய்தார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ கெட்டு போக வேண்டும் என்று நினைக்கத்தான் செய்தார்கள். இவர்களுக்கெல்லாம் மத்தியில் நீ தலை நிமிர்ந்து வாழப் போகிறாய். அவர்கள் எல்லாம் நினைத்தார்கள் உன்னுடைய வாழ்க்கை கஷ்டமான காலகட்டம் வந்த பிறகு அவ்வளவுதான் இவளுடைய வாழ்க்கை முடிந்தது என்று நினைத்து அத்தனை வார்த்தைகளை பேசினார்கள். ஆனால் இவர்கள் அனைவருமே பார்த்து வியக்கிற மாதிரி உன்னுடைய வாழ்க்கையிலும் சந்தோஷம் நடக்க போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நினைத்தார்கள் அல்லவா, நீ தோற்று போய்விட்டாய், இனிமேல் நீ எந்திரிக்க மாட்டாய் என்று. ஆனால் நீ தோற்று போகவில்லை. எழுந்திருத்து எந்த நிலையில் நீ கீழே விழுந்தாயோ அதே நிலையிலேயே எழுந்திருத்து ஓடப் போகிறாய், வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறாய் என்று அவர்கள் பார்க்க போகிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையோ வித்தியாசமாக அற்புதமாக இருக்க போகிறது. நிறைய விஷயங்களை தேடினாய், இதுவரைக்கும் எதுவும் கிடைக்காமல் உன்னை கஷ்டப்படுத்தியது இந்த காலம். ஆனால் இனிமேல் வரும் காலம் நீ எதை தேடினாலும் அது உனக்கு கிடைக்கும். எந்த ஒரு விஷயம் உனக்கு வேண்டுமோ அதை நீ கேட்டாலும் உனக்கு கிடைக்கும். காலம் முழுவதும் உனக்கு இனிமே சொர்க்கம் போலவே வாழ்க்கை. நீ இந்த வாழ்க்கை வேண்டாம் வேண்டாம், நான் இந்த உலகத்தில் இருக்கவே பிடிக்கவில்லை என்று சொன்ன உன்னுடைய வாயே எனக்கு எல்லாமே பிடித்திருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையோ மாறிவிட்டது என்று சொல்லும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிக சிறந்த நாட்களோ வரப்போகிறது. சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் எல்லா நாளும் உங்கள் கூடவே இருந்து உங்களை வாழ வைப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.